புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். சிறைத்துறையின் புதிய வழிகாட்டு நெறிமுறைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பாராட்டு தெரிவித்துள்ளது. விசாரணை கைதி தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவர் தாக்கல் செய்த மனு விசாரணையின் போது கைதிகளுக்காக புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக சிறைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சிறைக்குள் தவறு செய்யும் கைதிகளுக்கு சிறு தண்டனைகள் கொடுக்க நேர்ந்தால் அவர்களிடம் எதற்காக இந்த தண்டனை வழங்கப்படுகிறது என்ற எழுத்துப்பூர்வ ஆவணத்தை கொடுக்க வேண்டும் எனவும் தண்டனை விவரத்தை கைதியின் பதிவேடுகளிலும் பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து சிறைகளிலும் பின்பற்ற உத்தரவிட்டனர். இந்தியாவில் 811 பேருக்கு ஒரு மருத்துவர் இருப்பதாக மருத்துவர் மக்கள் தொகை குறித்து சுகாதார அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் பதில் அளித்துள்ளது. மேலும் நாட்டில் மருத்துவக் கல்லூரிகள், இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ இடங்கள் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் JB நட்டா தெரிவித்துள்ளார். நவீன மருத்துவ முறையான அலோபதி மருத்துவர்கள் 13,88,185 பேர் பதிவு செய்யப்பட்ட பயிற்சியாளர்களாக இருப்பதாகவும் ஆயுர்வேதம், சித்த ஹோமியோபதி உள்ளிட்ட ஆயுஷ் மருத்துவ முறையில் 7,51,768 பேர் பதிவு செய்யப்பட்ட பயிற்சியாளர்களாக இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் JB நட்டா தெரிவித்துள்ளார். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு எதிரான போக்சோ வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. 17 வயது சிறுமியை அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் எடியூரப்பாவுக்கு எதிராக போக்சோ வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் எடியூரப்பா தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் கர்நாடக அரசு பதில் அளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.